ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது. ஹவு டு க்ரியேட் பிளேலிஸ்ட்டு, அது ஹவு டு ஓப்பன், ஹவு டு மேக் பிளேலிஸ்ட்டு. ஓகேவா? அது எப்படி பண்ணலாங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம நிறைய வீடியோ போடுவோம். சரிங்களா? நிறைய டிப்ஸ் கொடுப்போம். யூடியூப் சம்மந்தமாக டிப்ஸ் கொடுப்போம். சரிங்களா? ஏதாவது மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடுவோம். குக்கிங் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ போடுவோம். அப்படிங்கும்போது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட முடியாதுல்ல. சரிங்களா? இப்போ டிப்ஸ் தனியாக வச்சுட்டோம்னா, ப்ளேலிஸ்ட் வச்சுட்டோம்னா, நம்ம அதை போய் அதை டச் பண்ணி பார்க்குறவங்க எல்லாத்தையும் நம்ம இதோட என்ன அப்படின்னா, இப்போ ப்ளேலிஸ்ட் வச்சுட்டோம்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறாங்க. ஒரு வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ ஏதோ ஒரு வீடியோ பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்க போகிறாங்கல்ல. இப்போ அது பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபுல்லாக பார்த்துட்டு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா, அடுத்த வீடியோ நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளுக்கும் வியூஸும் அதிகரிக்கும், சப்ஸ்கிரைபரும் அது மூலிமா வருவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ எப்படி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத போய் பார்க்கலாமா? இப்போ க்ரோம் பேஜ் போயிருங்க. போயாச்சா? க்ரோம் பேஜ் போயிட்டு அதில் சர்ச் பார் இருக்குல்ல, அதில் youtube-studio.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணியாச்சா? அடுத்து அதில் லாகின் பண்ணுங்கள். லாகின் இருக்கா? லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோடனே நம்மளோட சேனல் வந்துடுமா? நம்ம சேனல் வந்துடுச்சா? அதில் ரைட் சைடு மேலே பாருங்கள், ஒரு ப்ளஸ் மார்க் போட்டிருக்கா? ப்ளஸ் மார்க் போட்டு நம்மளோட ஃபோட்டோ இருக்கும், இமேஜஸ் இருக்கும் ப்ரொஃபைலில். ஓகேவா? அது வந்துடுச்சா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? அதை கிளிக் பண்ணோடனே கீழே நியூ ப்ளேலிஸ்ட்டுன்னு வருதா? அதில் சின்ன சின்னதாக வருதா? அதில் நியூ ப்ளேலிஸ்ட்டுன்னு வருதா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? இங்கே டைட்டில்னு வரும். டைட்டில்னு ஒரு பாக்ஸ் வருதா? அந்த டைட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எதை பற்றி வீடியோ போட போகிறீங்களோ அது சம்மந்தமாக ஒரு டைட்டில் வைக்கணும். இப்போ நான் என்னென்னா, இப்போ யூடியூப் டிப்ஸை பற்றி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என் பேர் ரித்தி யூடியூப் தமிழ் டிப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இல்லாட்டி ரித்தி யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்படி கொடுத்தாச்சா? உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த பாக்ஸு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? அதில் அதே மாதிரி நீங்கள் டைட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ரித்தி யூடியூப் டிப்ஸ் தமிழ் இல்லாட்டி ரித்தி யூடியூப் நியூ டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்து கீழே பாருங்கள், பப்ளிக், அன்லிஸ்டட், ப்ரைவேட்டுன்னு இருக்கா? அதை நம்ம பப்ளிக் கொடுத்தா தான் எல்லோரும் பார்ப்பாங்க. அன்லிஸ்டட் கொடுத்தா நம்ம காண்டாக்டில் இருக்கவங்க மட்டும் பார்ப்பாங்க. ப்ரைவேட் கொடுத்தா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நம்மளுக்கு இப்போ என்ன தேவை? பப்ளிக் தான் தேவை. அதனால் பப்ளிக் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே பண்ணிட்டீங்களா? அடுத்து அதுக்கு கீழே பாருங்கள், ஆட் வீடியோன்னு இருக்கா? நம்ம எப்படி வீடியோஸ் அதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத போகிறோம். இப்போ ஆட் வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணோன்னே நம்ம வீடியோஸ் எல்லாமே வரும். இப்போ நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம், நிறையா விஷயத்தை பற்றி சொல்லியிருப்போம். அப்படிங்கும்போது அதில் நம்மளுக்கு டிப்ஸ் தமிழ் தானே இருக்குது. யூடியூப் டிப்ஸ் தமிழ் இருக்குல்ல, அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது கிளிக் ஆகிடுச்சா? டிக் ஆகிடுச்சா? அந்த டிக் பண்ணது நம்ம டிக் பண்ணியாச்சா? பண்ணோடனே கீழே பாருங்கள், டன்னு இருக்கா? அந்த டன்னை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு.